வணக்கம் நண்பர்களே, ஏகேஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் தான். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். பட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு கடுகு வெடித்ததும் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரக வாசனை உங்களுக்கு பிடிச்சதுன்னா சேர்த்துங்க, இல்லைனாக்கா ஸ்கிப் பண்ணிடலாம். இதோட ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை தழைகள் சேர்த்துட்டு உருளைக்கிழங்கை நல்லா தோல் சீவிட்டு இந்த தடிமனுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுங்க. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் பேனில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம சேர்த்துருக்கக்கூடிய எண்ணெயிலேயே இந்த உருளைக்கிழங்கை நல்லா வதக்கி விட்டுடுங்க. இது வேக வைக்கிறதுக்கு நான் தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு இதை மூடி வச்சு வேக வச்சு தான் நம்ம அந்த வறுவல் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இப்போ இந்த உருளைக்கிழங்கோட மஞ்சத்தூள் கொஞ்சமும் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்றா போல் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்குல எல்லா பக்கங்கள்லேயும் இந்த மிளகாத்தூள் படுற மாதிரி இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம சேனல்லே பார்த்திங்கன்னா நிறைய சைட் டிஷ் ரெசிபி, அதோட சட்னி ரெசிபிஸ் எல்லாமே நான் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுதுன்னா ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ உருளைக்கிழங்கு நல்லா கலந்து விட்டாச்சு. இதை மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம். இடையில் அப்பப்போ ஓப்பன் பண்ணி நம்ம கலந்து விட்டோம் அப்படி சொன்னால் அது பிடிச்சி போகாமல் இருக்கும் அடியில். இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்கலை. இந்த ஸ்டேஜில் நம்ம உருளைக்கிழங்கு வெந்திருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா ஒரு 3/4 பாகம் நல்லாவே வெந்திருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் வெந்தாக்கா நல்லாவே சாஃப்டாக நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் சோம்புத்தூள் நான் கொஞ்சம் சேர்த்துட்றேன். இந்த சோம்புத்தூள் ஒரு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் இந்த வறுவலுக்கு. இதை நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இதோட உருளைக்கிழங்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். நம்ம இது நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் இதை மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம். இந்த சைட் டிஷ் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், ரச சாதம், அதோட தயிர் சாதம் இதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, எந்த விதமான வெரைட்டி ரைஸ் கூடயும் இந்த உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். நம்ம அவசரமாக செய்யணும், ஒரு சைட் டிஷ் பண்ணணும் அப்படின்னாக்கா இதை ட்ரை பண்ணாக்கா ரொம்ப குயிக்காகவே நம்ம பண்ணி முடிச்சிடலாம். இப்போ உப்பையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை மறுபடியும் ஒரு லிட்டு வச்சு மூடி ஒரு 2 நிமிஷம் போல் வேக வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா உருளைக்கிழங்கு நல்லா ஒரு சாஃப்டாக நமக்கு வெந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு பதத்துக்கு நமக்கு உருளைக்கிழங்கு இருக்குது. வெந்துருச்சா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். நல்ல ஒரு கரெக்டான ஒரு ஸ்டேஜில் நமக்கு வெந்து தயாராக இருக்குது. அதோடு நமக்கு வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகளை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.